வெல்கம் டு த டே 4 ஆஃப் ரேக் சீரிஸ். இன்னைக்கு நம்ம ரேக் சீரிஸ்ல என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா வெக்டார் டேட்டாபேஸ். ஸோ இன்னைக்கோட அஜெண்டா இதான். இந்த 10 கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். சாரி 9 கான்செப்ட்ஸ் அண்ட் ஆல்சோ கோடிங் சேர்த்து 10 நம்ம இன்னைக்கு கவர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் த நீட் ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ChatGPT மாதிரி ஏஐ மாடல்ஸ் எப்படி நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷனை ரிமெம்பர் பண்ணுது யாராச்சும் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி ஏஐக்கு டிஃபால்ட்டா பெர்மனன்ட் மெமரி அப்படின்ட்டு எதுவுமே கிடையாது. அதனாலதான் நம்ம வெக்டார் டேட்டாபேஸ் யூஸ் பண்றோம். நார்மல் டேட்டாபேஸ் வந்து டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தான் பண்ணும், சர்ச் பண்ண முடியாது. ஆனா ஏஐக்கு மீனிங் புரிஞ்சுக்கணும், அப்படின்னாதான் கான்டெக்ஸ்ட புரிஞ்சுக்கிட்டு நம்மளுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணும். இந்த யூஸுக்கு வேண்டிதான் வந்துட்டு நம்ம வெக்டார் டேட்டாபேஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. ஸோ இந்த யூஸுக்கு வேண்டிதான் வந்துட்டு வெக்டார் டேட்டாபேஸை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. தான் ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரோ அபவுட் வாட் இஸ் த நீட் ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட் அப்படியே வாட் இஸ் வெக்டார் டிபின்னு பார்த்தோம் அப்படின்னா, வெக்டார் டேட்டாபேஸ்னா ஏஐக்கு ஸ்பெஷலா டிசைன் பண்ண டேட்டாபேஸ். ஏஐக்கு வேண்டிய ஸ்பெஷலா டிசைன் பண்ண டேட்டாபேஸ் தான் வந்து வெக்டார் டேட்டாபேஸ். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை நம்பரா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அண்ட் அந்த நம்பரை வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த டெக்ஸ்ட்டை நம்பர்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அண்ட் அந்த கன்வெர்ட் பண்ண நம்பர்ஸை வந்து வெக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு ஸோ ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட். இதை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா எம்பேடிங்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க, அண்ட் அந்த கன்வெர்ட் பண்ண எம்பேடிங்ஸை வெக்டார் ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுவாங்க. இந்த வெக்டாரை யூஸ் பண்ணி மீனிங்கை சர்ச் பண்ணி நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த வெக்டாரை யூஸ் பண்ணி மீனிங் பேஸ்டுல சர்ச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வாட் இஸ் எம்பேடிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, எம்பேடிங்னா டெக்ஸ்டோட மேத்தமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். சிம்பிள் வேர்ட்ஸ் சொல்லணும் அப்படின்னா ஏஐக்கு ஒரு சென்டென்ஸோட மீனிங்கை நம்பரா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் புரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாக் அண்ட் பப்பி ரெண்டுமே வந்துட்டு சேம், ரெண்டுமே வந்துட்டு டாகை தான் மென்ஷன் பண்ணுது. ஸோ வேர்ட்ஸ் டிஃப்ரெண்டா இருந்தாலும் மீனிங் க்ளோஸா இருக்கு. ஸோ வெக்டார்ஸும் க்ளோஸா தான் இருக்கும். இது பேர் தான் வந்துட்டு செமண்டிக் அண்டர்ஸ்டாண்டிங். அப்படியே நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா ஒய் எஸ்கியூஎல் ஆர் நார்மல் டிபி இஸ் நாட் எனஃப். நார்மல் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் வந்து எக்ஸாக்ட் மேட்சா இருக்கிற கனெக்ட் நம்பர் தான் எடுத்து தரும். எக்ஸாம்பிளுக்கு சர்ச்ல வந்து நம்ம ஏஐ இன்ஜினியர்னு கொடுத்தோம் அப்படின்னா டேட்டாபேஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரா இருந்தா நார்மல் டிபினால மேட்ச் பண்ணி எடுக்கிற சான்ஸ் கம்மி. பட் வெக்டார் டிபி வந்து மீனிங் புரிஞ்சுக்கிட்டு ரிலேட்டடா இருக்க ரிசல்ட்டை கொடுக்கும். எக்ஸாக்ட் கீவேர்டு இல்லைனாலும் ரிலவெண்ட் ஆன்சரை ரிட்ரீவ் பண்ணி தரும். அதுக்கு தான் வந்துட்டு நார்மல் டிபி யூஸ் பண்ணாம வெக்டார் டிபி யூஸ் பண்றோம் ஃபார் ஏஐ திங்ஸ். அப்புறம் ஹவு வெக்டார் டிபி ஒர்க்ஸ் அப்படின்றது பார்ப்போம். வெக்டார் டிபி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்டை எம்பேடிங்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இப்போ இது டாக்குமெண்ட் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு எம்பேடிங்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. எம்பேடிங்ஸ்னா ஒன்றும் இல்லை, வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்றது. இந்த கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸை டைரக்டா வந்துட்டு வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணுவாங்க. கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸை வந்துட்டு டைரக்டா கொண்டு வந்து வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் யூசர் கொரி வந்த உடனே அந்த கொரியை ஆல்சோ மாடல் யூஸ் பண்ணி அதையும் வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது ஸ்டெப் 1, இது ஸ்டெப் 2 அண்ட் இது ஸ்டெப் 3. இது வந்து பேக் எண்ட்ல நடக்க ப்ராசஸ். இப்போ இங்க உள்ள யூசர் வந்து ஒரு கொரி திறந்த உடனே அந்த கொரியை ஆல்சோ எம்பேடிங்ஸா கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த எம்பேடிங்ஸுக்கும் வெக்டார் டேட்டாபேஸ்ல இருக்கிற எம்பேடிங்ஸுக்கும் மேட்ச் இருக்கான்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அது பேர் தான் வந்துட்டு சிமிலாரிட்டி சர்ச். 5th ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஸ்டெப் 5 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரிலவெண்ட் டேட்டா ரிட்ரீவ் பண்ணுவாங்க. லைக் இப்போ இங்க உள்ள வெக்டார்ஸ் வந்து லைக் 0.5, 0.6 இந்த மாதிரி இருக்குது. வெக்டார் டேட்டாபேஸ்ல சேம் அதே மாதிரி கிட்டத்தட்ட சிமிலரா இருக்க வெக்டார்ஸை நம்மளுக்கு ரிட்ரீவ் பண்ணுவாங்க. ஃபைனலி அந்த கான்டெக்ஸ்ட்டை எல்எல்எம்க்கு அனுப்பி அக்யூரேட் ரெஸ்பான்ஸ் ஜெனரேட் பண்ணுவாங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டை எல்எல்எம்க்கு அனுப்பி இங்க இருந்து கான்டெக்ஸ்ட்டை எல்எல்எம்க்கு அனுப்புவாங்க. கான்டெக்ஸ்ட்டை எல்எல்எம்க்கு சென்ட் பண்ணி அக்யூரேட் ஆன்சரை வந்து நம்மளுக்கு ஜெனரேட் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஹவ் LLMs were actually works. This how வெக்டார் டிபி is works. அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ஆர்கிடெக்சர் ஃப்ளோ ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ். எப்படி ஃப்ளோ இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் கொரி தருவாங்க. நான் யூக்யூன்னு வச்சுக்கிறேன். அதை யூசர் கொரி தருவாங்க. அதை நம்ம டைரக்டா எங்க சென்ட் பண்ணுவோம் அப்படின்னா எம்பேடிங் மாடல்ஸ்க்கு சென்ட் பண்ணுவோம். இஎம் அப்படின்னா எம்பேடிங் மாடல்ஸ் சென்ட் பண்ணி அதை வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணி வெக்டார் சர்ச் பண்ணுவோம். விஎஸ் மீன்ஸ் வெக்டார் சர்ச் பண்ணுவோம். வெக்டார் சர்ச் பண்றதுக்கு அப்புறம் அதை டேட்டாபேஸை சர்ச் பண்ணி பார்ப்போம். இது பேக்ல நடக்கிற ப்ராசஸ். அந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற சிமிலரான கான்டெக்ஸ்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ண கான்டெக்ஸ்ட்டை அந்த இது எல்எல்எம் கொடுக்கும். அந்த எல்எல்எம் நமக்கு
ரிட்ரீவ்டு கண்டென்ட்டை கொடுக்கும் நம்மளுக்கு. ரிட்ரீவ்டு கண்டென்ட்டை அகெயின் நம்மளுக்கு ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி, பிகாஸ் வெக்டார்ஸா தான் இங்க வரைக்கும் வந்துட்டு இருக்கும், இது ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ்ல கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்பான்ஸா தரும். ஸோ திஸ் இஸ் த ஆர்கிடெக்சர் ஃப்ளோ ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ். ஃபர்ஸ்ட் யூசர் கொரி, அது எம்பாடிங் மாடலுக்கு சென்ட் பண்ணுவோம். சரி, சென்ட் பண்ண எம்பாடிங் மாடல் வந்து வெக்டார்ஸா கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ண வெக்டார்ஸை வந்து நம்ம டிபியில செக் பண்ணி பார்ப்போம். அந்த டிபி எல்எல்எம்க்கு கான்டெக்ட் தரும். அந்த கான்டெக்ட் வச்சு எல்எல்எம் வந்து நம்மளுக்கு ரிட்ரீவல் ஜென்ரேஷன் நடக்கும். அந்த ரிட்ரீவல் ஜென்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறம் அது ஹியூமன் ரீடபிள் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரெஸ்பான்ஸா வரும். திஸ் ஹவ் த ஃப்ளோ ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட், வெக்டார் டேட்டாபேஸோட யூசஸ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரேக் அப்ளிகேஷனுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். நம்மளோட ரேக் அப்ளிகேஷனுக்கு நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், ஏஐ சாட்பாட்ஸுக்கும் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். தேர்டு செமாண்டிக் சர்ச் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் வெக்டார்ஸா கன்வெர்ட் ஆனா மட்டும்தான் வந்துட்டு நம்மளால ஏஐக்கு கான்டெக்ஸ்ட புரிய வைக்க முடியும். ஸோ தட் செமாண்டிக் சர்ச்சுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் த ஃபோர்த் ஒன் இஸ் மெயின் திங், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டமுக்கு நம்ம இதான் யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, இப்போ ஒரு யூசர் இருந்துட்டு கொரி கேட்குறாங்க, ஐ நீட் அ பப்பி இன் அ பிரீட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரீடு தராங்க. பட் நம்ம டேட்டா பேஸ்ல என்ன இருக்குன்னா டாக்னு மட்டும் ஸ்டோர் ஆயிருக்கு. நார்மல் டேட்டா பேஸா இருந்தா நோ ரிசல்ட் ஃபவுண்ட் ஆர்எல்ஸ் ஹாலோசினேஷன் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் தரும். இது வெக்டார் டிபில ஸ்டோர் பண்றதுனால அந்த பப்பி ஆஸ் வெல் அஸ் டாக் ரெண்டுக்குமே வந்துட்டு கிட்டத்தட்ட சிமிலரான நம்பர்ஸ் தான் வந்திருக்கும், எம்பாடிங்ஸா வந்திருக்கும். ஸோ தட் டாக்னு சொன்னாலும் சரி, பப்பின்னு சொன்னாலும் சரி, வெக்டார் டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணதுனால நம்மளுக்கு கரெக்டான அக்யூரேட்டான ஆன்சரை எடுத்து தரும். பேசிக்கலி மீனிங் பேஸ்டு ரிட்ரீவல் வேணும்னா நம்ம வெக்டார் டேட்டாபேஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் ஆர் த யூசஸ் ஆஃப் வெக்டார் டேட்டாபேஸ். நெக்ஸ்ட், பாப்புலரான வெக்டார் டேட்டாபேஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா குரோமா டிபி. நான் இங்கே சைடில் டைப் பண்ணுறேன். ஸோ தட் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்க ஈஸியாக இருக்கும். ஸோ குரோமா டிபி, செகண்ட் கைஸ், Chroma database, and the next one is FAISS, FASIS. The next one is MILVUS. So இந்த மூணு தான் வந்துட்டு பாப்புலரான வெக்டார் டேட்டாபேஸ். ஈச் டிபிக்கும் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். சம் வந்து கிளவுட் பேஸ்டா இருக்கலாம், சம் வந்து லோக்கல் செட்டப்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மூணுக்குமே வந்துட்டு இந்த மூணு தான் இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கிடையாது, நிறைய இருக்குது. பட் ஃபேமஸ் ஆனது வந்து இந்த மூணு தான். மூணுக்குமே வந்துட்டு டிஃப்ரெண்டான ஸ்ட்ரென்த் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் கவர் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா சிமிலாரிட்டி சர்ச் கான்செப்ட். இந்த கான்செப்டை பத்தி நான் ஒவ்வொரு வீடியோலையும் குட்டி குட்டியா சொல்லியிருப்பேன். இந்த வீடியோலையும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு சொல்றேன். வெக்டார் டிபியோட ஹார்ட்டே சிமிலாரிட்டி சர்ச் தான். வெக்டார் டிபியோட ஹார்ட்டே வந்துட்டு சிமிலாரிட்டி சர்ச் தான். இது என்ன பண்ணும் அப்படின்னா மோஸ்ட் காமன் மெத்தட், இதுல நம்ம சிமிலாரிட்டி சர்ச்ல என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கொசைன் சிமிலாரிட்டி தான் யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட் காமன் மெத்தட் வந்துட்டு கொசைன் சிமிலாரிட்டி. மோஸ்ட் காமன் மெத்தட் வந்துட்டு கொசைன் சிமிலாரிட்டி தான். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா கம்பேர்ஸ் ஆங்கிள் பிட்வீன் வெக்டார்ஸ். கொசைன் சிமிலாரிட்டி என்ன பண்ணும், அதாவது சிமிலாரிட்டி சர்ச் கான்செப்ட்ல கொசைன் சிமிலாரிட்டி என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸை வந்து கம்பேர் பண்ணும். க்ளோசர் வெக்டார் இருந்துச்சு அப்படின்னா சிமிலாரிட்டின்னு மீனிங், ஃபார் வெக்டார் இருந்துச்சுன்னா டிஃபரெண்ட்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இந்த டாக் பப்பி கான்செப்ட் எடுத்துக்கலாம். ஸோ டாக் பப்பியே எடுத்துக்கலாம். இப்போ டாகோட வெக்டார் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் 0.4 இருக்குது. சேம் வெல்லஸ் பப்பியோட வெக்டார் என்ன இருக்குது அப்படின்னா 0.45 இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்குது. ஜஸ்ட் 0.05 தான் டிஃபரன்ஸ். அப்படின்னா இது ரெண்டுமே சிமிலர்னு அர்த்தம். ஸோ ஒரு வேர்டோட வெக்டார் வந்து ஒண்ணுதான் இருக்கணும்னு இல்லை, என்ன நம்பர் ஆஃப் வெக்டார்ஸ் இருக்கும். நம்ம முன்ன வீடியோலயே வந்துட்டு கோடிங் பண்ணி பார்த்தோம் எத்தனை ஒரு வேர்டுக்கு எத்தனை வெக்டார்ஸ் வரும்ட்டு. ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்கும். அதை கொசைன் சிமிலாரிட்டி படி நம்ம பார்க்கும்போது எது சிமிலரா இருக்குதோ அது அந்த வெக்டார் க்ளோஸா இருந்துச்சுன்னா அப்படின்னா சிமிலாரிட்டின்னு மீனிங், ரொம்ப டிஃபரா இருந்துச்சு அப்படின்னா டிஃபரெண்ட்னு மீனிங். அதனாலதான் ஏஐ ரிலவெண்டா கான்டெக்ஸ்ட ரிட்ரீவ் பண்ண முடியுது. ஸோ இதான் வந்துட்டு தியரி கான்செப்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் எல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா வெக்டார் டிபியோட நீட் என்ன, வெக்டார் டிபினா என்ன, எம்பாடிங்ஸ்னா என்ன, எதுக்கு நம்ம நார்மல் டிபி யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம், வெக்டார் டிபி எப்படி ஒர்க் ஆகுது, வெக்டார் டிபியோட ஆர்கிடெக்சர் ஃப்ளோ என்ன, வெக்டார் டிபி யூசஸ் ஆஃப் வெக்டார் டிபி பார்த்துருக்கோம், பாப்புலரான வெக்டார் டிபிஸ் பார்த்துருக்கோம், அண்ட் ஆல்சோ சிமிலாரிட்டி அப்படின்ற கான்செப்டோட பேசிக்ஸ் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அப்படியே டைரக்டா கோடிங்குள்ள ஜம்ப் பண்ணலாம். ஸோ இந்த டே 4 ஆஃப் த ராக் சீரிஸோட இந்த கூகுள் கோலாப் லிங்கையும் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆக்சஸ் வந்து யாரும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வியூவர் ஒன்னி தான், எடிட் பண்ணணும் அப்படின்னா நீங்களே வந்து இந்த ஓவர் லைனா காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி பார்த்து போடுங்க, இல்லைனா டைப் பண்ணி கூட போடுங்க.
ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பேக்கேஜை நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க யூஸ் பண்ண போற டிபி என்னன்னா குரோமா டிபி தான். ஸோ குரோமா டிபி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ நம்ம அதை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். சாரி, ஃபர்ஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம். இன்ஸ்டால் பண்ணதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பா வந்துட்டு நம்ம அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டெப்ல பார்க்கலாம். நீங்க குரோமா டிபியை ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்றேன். அடுத்ததுல வந்து சென்டென்ஸ் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ண போறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம வெக்டார்ஸா ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ நம்ம முன்னாடி யூஸ் பண்ண மாடல் தான் இங்க யூஸ் பண்ண போறோம். ஆல் மினி LM-L6 வெர்ஷன் 2 தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த மாடலை இம்போர்ட் பண்றதுக்கு வேண்டி நான் வந்துட்டு இந்த பேக்கேஜை எடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அந்த மாடலை டைரக்டாவே நான் இருந்துட்டு இம்போர்ட் பண்றேன். இந்த மாடல் என்ன பண்ணும் அப்படின்னா டெக்ஸ்ட்டை வந்து எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஆல் மினி LM இதை வந்து டெக்ஸ்ட்டை வந்து எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு லோக்கல் ஃப்ரீ வெக்டார் டிபி கிரியேட் பண்றோம். ஒரு லோக்கல் ஃப்ரீ வெக்டார் டிபி கிரியேட் பண்றோம். client is equal to chromodb.client of இப்படி பண்றதுனால ஒரு லோக்கல் ஃப்ரீ வெக்டார் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. நெக்ஸ்ட் ஒரு கலெக்ஷன் கிரியேட் பண்றோம். கலெக்ஷன் மீன்ஸ் டேபிள் ஆர் ஃபோல்டர் இன்சைட் வெக்டார் டிபி. கலெக்ஷன் அப்படின்னா ஒரு டேபிள் இல்லனா ஃபோல்டர் வெக்டார் டிபிக்குள்ள இருக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5 என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறோம். ஒன்னு இல்ல 3 சென்டென்ஸ் கொடுக்குறோம். RAG improve AI response, vector database store embeddings, embeddings capture semantic meaning அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த எம்பாடிங்ஸ், அதாவது இந்த மாடலோட டாக்குமெண்ட்ஸை நம்ம எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்றோம். இங்க நீங்க பார்க்கலாம். அப்புறம் கலெக்ஷன் டாட் ஆட் எம்பாடிங்ஸ் ஐடி கொடுக்குறோம். லைக் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து RAG improve இந்த இது, செகண்ட் ஒன் வந்து வெக்டார் டேட்டாபேஸ், தேர்ட் ஒன் வந்து எம்பாடிங். இந்த மாதிரி நம்ம ஐடி கொடுக்குறோம். ஐடி கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா இதை வெக்டார் டிபிக்குள்ள ஸ்டோர் பண்றோம். விச் மீன்ஸ் குரோமா டிபிக்குள்ள நம்ம ஸ்டோர் பண்றோம். ஸ்டோர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு யூசர்ட்ட இருந்து நம்மளே யூசரா இருந்துட்டு ஒரு கொரி கொடுக்குறோம். ஹவு ஏஐ ஸ்டோர் மீனிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொரி தரோம். அந்த யூசர் கொரியை இப்போ நம்ம எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்றோம். யூசர் கொரியை நம்ம எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்றோம். எம்பாடிங்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்ல வந்துட்டு ரிசல்ட், அந்த ரிசல்ட் கூட நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். வெக்டார்ஸை வச்சு சர்ச் பண்ணி பார்க்குறோம். வெக்டார்ஸை வச்சு சர்ச் பண்ணி பார்த்தோன்னே நம்ம ரிசல்ட்டை கொடுக்குறோம். ரிசல்ட் கொடுக்கும்போது என்ன வருது? RAG improve AI response, embedding capture semantic meaning. நம்ம வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணது மூணு தான். RAG improves AI response, embeddings capture semantic meaning. மூணு தான் நம்ம இருந்துட்டு வெக்டார் டிபில ஸ்டோர் பண்ணோம். வெக்டார் டேட்டாபேஸ் ஸ்டோர் எம்பாடிங்ஸ் இப்படின்றது வெக்டார் டேட்டாபேஸை பத்தி. இங்க AI பத்தி என்னலாம் இருக்கு நம்மளுக்கு? RAG improves AI response, embeddings capture semantic meaning. ரெண்டு தான் AI பத்தி இருக்கு. நமக்கு இந்த ரெண்டு மட்டும் கரெக்டா வந்திருக்கு. So this how a vector DB is using and store. Here நம்ம text embeddings convert பண்றோம். Then vectors chroma DB ல store பண்றோம். After that user query வந்த உடனே அந்த query-ய again vector convert பண்றோம். Finally similarity search யூஸ் பண்ணி relevant data-வை retrieve பண்றோம். இதான் இந்த full code-ஓட process. அதுக்கப்புறம் this is a basic foundation of RAG system. Next video-ல நம்ம Gemini API-யோட கனெக்ட் பண்ணி full AI chatbot build பண்ண போறோம். So next video upload பண்ணனே பாருங்க, நம்ம full chatbot build பண்ணி முடிச்சிடலாம். That's all. Thank you guys.